ஐயோ நான் பாத்துறேன்க்கா. ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். வாங்க. இந்த பாரு. ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம். வாங்க அத்தாச்சில வந்துருவாங்களா? சரி வாங்க. தம்பி கல்யாணத்துக்கு எல்லாம் கையில லைட் சாக்லேட் வாயில போடுறாங்க. கலர்ல குடிங்க. நான் வந்துறேன். டேய் சுப்ரமணி கலர் போடுறா இல்ல. முக்கியமான விஷயமா. இருடா ஒரு நிமிஷம். இந்த பாரு சட்டி அப்படி துருப்பிடிச்சு போய் கிடக்குது கடை. இப்பயாவது நான் சொல்றத கேள. வாடா வெயில் அடிக்குது கொடையா வெய். இந்த நர்சி பொண்ணு தானே? ஐயா பல்ல கட்டாத. கொஞ்சம் பொறுமை. முதல் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும். அப்புறம் உங்க அப்பாட்ட எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன். நானே முடிச்சு வைக்கிறேன் சரியா? வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. சாரி பார்க்கல. டேய் ஏன் கல்யாணத்தை சாக்க வச்சுக்கிட்டு நீ உன் ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா? ராஸ்கல். வாங்க எல்லாரும் வாங்கம்மா. சொல்லியிருந்தா வண்டி அனுப்பியிருப்போம்ல. பரவாயில்ல அங்கிள். வாங்க வணக்கம். எல்லாம் வாங்க. வந்திருப்பாங்கல்ல. ஏன் மாப்ள வாங்க. அவங்கள்ட்ட என்ன சொன்ன நீ எப்படி இருக்கீங்க? வா மச்சான். ஹாய். டேய் என்னடா பண்றாங்க? சொல்றேன் மச்சான். என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையோ, எப்படி சொல்லணும்னு தெரியல. பரவாயில்ல சொல்லு. வனிதா கல்யாணம் முடிஞ்சோடனே எனக்கு அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. நம்ம விஷயத்த அம்மாட்ட நீ சொல்ல வேண்டியதானே? சொன்ன லியோ, முடியவே முடியாதுன்ட்டாங்க. என்ன விளையாடுறியா? திடீர்னு இப்படி சொல்ற? நான் என்ன பண்ணிட்டோம் லியோ, அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணா லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். நீ கவலைப்படாத தேனு. அவன் கைய காலை கட்டி தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடுறமா. அம்மா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், சும்மா அடிங்க. அவனுக்கு இந்த பழக்கலாம் இல்ல. நீங்க விடுங்க பிரசாந்த். யாரு பிரசாந்த்? அம்மா யாருங்க பிரசாந்த்? பிரசாந்த் உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்களேன். அப்படிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல ஜனனி. இதே மாதிரி ஒரு கல்யாணத்துல தான் நான் சரண்யாவை மீட் பண்ணேன். ஆமா, நான் ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக திருநெல்வேலி போயிருந்தேன். அப்போதான் எங்க ஃபர்ஸ்ட் மீட். அடப்பாவி. விரட்டி சைட் அடிச்சேன். அடிப்படா. அவளும் பயங்கரமா லுக் அவுட்டா. மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டோம். ஆனா மனசுல இருக்கிற எதையும் பேச முடியல. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். சரியா 1 வீக் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தேன். அவளும் செம லுக், சிரிப்பு, கள்ளி. அடைப்பாயிட்ட கறி அப்படியே அடிச்சுடுறான். அப்ப முடிவு பண்ண இவதான் என் லைஃப்னு. அப்ப தேன்மொழி வாழ்க்கை. மச்சான் ஏண்டா அங்க என் தங்கச்சி அமர்த்து இன்னொரு கல்யாணம் பண்றியா? ஹலோ யார் நீங்க? ப்ளீஸ் மச்சான் அவசரப்படாதீங்க மச்சான். நம்புங்க மச்சான், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க மச்சான். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். கல்யாணம் எனக்கு இல்ல, அவர் தங்கச்சிக்கு. ஏய் யாருகிட்ட கதை விடுற? நீ ஒரு பொண்ணு கூட பைக்ல போதே தங்கச்சியை பாத்துருக்காடா? யாரா? யாரு? மச்சான் அவங்க என் ஃப்ரெண்டு. தேனு தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கான். என்ன பிரசாந்த் என்ன சொல்றீங்க? ரவுடி பசங்க மேரிட்னா லவர் ஃப்ரெண்ட்னு சொல்வீங்களா? ஐயோ நான் பிரசாந்தே இல்லைங்க, நான் நடிகைங்க. இந்த ஒரு ஹெல்ப் பண்றா, உனக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால நடிச்சேன். எல்லாம் உங்களுக்காக போட்ட டிராமாங்க. என்ன மன்னிச்சிருங்க, ஆளை விடுங்க. அண்ணா வாங்கண்ணா. மச்சான் வாங்க மச்சான், எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல நீ வாடா. என்ன சரண்யா அது? லியோ நான் சொல்றது கேளு லியோ. நீ பேசாத. இவன் பிரசாந்தா? லியோ அவ பிரசாந்த் இல்ல. ஆனா லியோ லியோ நான் சொல்றது கேளு லியோ. லியோ நான் எந்த தப்பு பண்ணல லியோ. என்னம்மா என்னாச்சு? இல்ல அங்கிள், இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? சொல்லுமா என்னாச்சு?
அப்பா டேய் பேசாத பேசாத. சாரி அங்கிள். என்னம்மா இது, உனக்கு அசிங்கமா இல்லையா? லியோ தெரியாம பேசுறப்பா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். லியோ கொஞ்சம் நில்லுமா, ஒரு நிமிஷம். நான் உனக்கு கொஞ்சம் பேசணும். அம்மா முடிவு கட்டி நீ ஆகணும். டென்ஷன் ஆகுது, நான் பேசுறேன். கேளு, யாராவது ஒருத்தர் கேட்டா போதும் எனக்கு. டேய் டேய் என்னடா பிரச்சனைங்க? யாரா ஆச்சு? நம்ம வீட்ல ஏதோ அடிப்பானா? யாரா அவன்? சொல்ல சும்மா இருக்கா? எதை கேட்க வந்தா எதை கேக்குறேன்? அவன் அடிச்சால தேடி போய் அடிக்க போறியா? இவன் அவன் அடிச்சு கொண்டு இருக்கணும். இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சானா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல இருந்தே இப்படித்தான். ஒவ்வொரு நாளும் இவனுக்காக அவர்கிட்ட வாதாடி தொண்டை தண்ணி எனக்கு வத்தி போச்சுடா. அன்னைக்கு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸுக்கு போயிருக்கான். அடுத்த நாள் பார்த்தா ஆஸ்பத்திரியில குடிச்சிட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்து. சரி ஒரு கால் கட்டு போட்டாலாவது உருப்படான்னு பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு வச்சுக்கிட்டே அவ்வளவு கூத்து. எவடா கட்டிக்கவா உன்னை? மா அதான் போயிட்டால விடுமா. போயிட்டாளா? இன்னைக்கு இந்நேரம் வரல, எனக்கு மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு என் தலைமாட்டிலே உட்கார்ந்து இப்பதான்டா தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். யாருமா? காவியாடா, யாருன்னு கேக்குறேன்? காவியாக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? ஐயோ டேய், அன்னைக்கு ஒரு விஷயம் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தியா? ஆமாமா. அவளை கல்யாணம் பண்ண ஆசையான்னு கேட்டானா? ஆமாமா. நர்ஸ் பொண்ணான்னு கேட்டானா? ஆமாமா. அவளை கட்டி கொடுக்கன்னு சொன்னோன்னா பல்ல காமிச்சேடா? ஆமாமா. அப்புறம் காவியா யாருன்னு கேக்குறானே? நான் லவ் பண்ண நர்ஸ் பண்ணதாமா, ஆனா லவ் பண்ணது லியோவ. ஐயோ என்னடா சொல்றான்? அக்கா உன் போய் சொல்றாக்கா. என்னடா அப்படி டப்புன்னு மாத்தி சொல்ற? நீயும் அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில கொஞ்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன். கூட ரம்யா வந்தாக்கா, அதான் உன்கிட்ட கூட்டு வந்தேன். மாப்ள மாம் தெரியாம பேசாதீங்க மாம். நீ போமா, வேணான்னு சொல்லல. ஆனா உமா மேல தப்பான அபிப்பிராயத்தோட நீ போகக்கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அவன் காரணமே இல்ல. சரண்யா வந்து எல்லாத்தையுமே சொன்னான். உமாவையும் லியோவையும் எப்படியா சேர்த்து வச்சிருக்கேன்னு கெஞ்சினா. இங்க பாருமா, உமா நமக்கெல்லாம் எப்படி இருக்கானோ தெரியல, ஆனா அவனுக்கு அவன் உண்மையா இருந்திருக்கான். நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சரி அங்கிள். அவன் என்கிட்ட ஏன் மறைக்கணும்? அதுல என்ன தப்பு இல்லையோ? ஒரு பொண்ணு அசிங்கப்படக்கூடாதேன்னு மறைச்சிருக்கான். அப்புறம் ஏன் யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்ன முட்டாளாக்கணும்? ஐயோ, ஒன்னும் ஏமாத்துறன்னு என்னெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரண்யா செஞ்ச வேலை இது. இல்ல அங்கிள், நான் கிளம்புறேன். ஹலோ, அம்மாவுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்?